இந்த முறை கருத்து கணிப்புகள் மொத்தமாகவே ஃபெயிலியர் ஆனது. என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகச்சிறந்த கருத்து கணிப்பாளர் யாருன்னா, தாவேகாவை சேர்ந்தவர்கள் தான். அது ஜான ஆரோக்கியசாமியா, ஆதவ அர்ஜுனாவான்னு தெரியாது. ஆனா தாவேகா சார்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் 100% கரெக்ட்டா இருந்திருக்கு. இப்ப நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அவங்க எப்பயா கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சென்னைங்கிறது திமுகவுடைய கோட்டை. இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 50 வருஷமா. எம்ஜிஆர் காலத்திலும் அசைக்க முடியாத திமுக கோட்டை சென்னை தான். ஆனா நீங்க விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் உட்பட தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சென்னையில போட்டியிட்டாங்க. புஷி ஆனந்த் தீநகரில் போய் போட்டியிடுறாரு. அப்போ இந்த முடிவை எப்படி தாவேகா எடுத்தது, எப்படி விஜய் எடுத்தார்? குருட்டாம்போக்கில் எடுக்கலை. அப்போ அவர்கள் ஒரு சர்வே பண்ணுறாங்க. அங்கே என்ன அவங்களுக்கு ரிசல்ட் வருது? சென்னை வந்து சாலிடாக தாவேகா பக்கம் வந்திருக்கு. அப்போ இங்கே நின்னீங்கன்னா நீங்கள் அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சதால தான் ஆதவ அர்ஜுனா, விஜய், புஷி ஆனந்த் எல்லாருமே சென்னையை குறிவைத்து நின்று இன்னைக்கு கப் அடிச்சிருக்காங்க.